ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாராஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஜாஸ்மின் ஹேர் பேண்ட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோல்டு கலர் யூபின், அப்புறம் MDF, ஜாஸ்மின் பட்டு, அப்புறம் கோல்டன் கலர் பூலன், இது எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன். இது எப்படி நம்ம மேக் பண்ணுறதுன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு MDFல B7000 க்ளூ வச்சுட்டு நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கேப் தெரியாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு கோல்டன் கலர் யூபினை ஃபஸ்ட்டு இது மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே கேப் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே ஃபில் பண்ணிவிட்டு யூபினை இந்த பொசிஷனில் வச்சு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி நான் அதே ஷேப்பில் வேக்ஸ் ஷீட் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை நல்லா காய விட்டுறலாம். காய விட்டுட்டு நல்லா ஒட்டுறது பிரியாமல் வரணுன்றதுக்காக வேண்டி நான் அலிகேட்டர் கிளிப்பை வச்சு நான் இது பண்ணியிருந்தேன். அதையுமே இப்போ எடுத்தாச்சு, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ கோல்டன் கலர் போலன் இருக்குல்லையே, அதை எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வச்சுக்கலாம். அதே மாதிரி ஜாஸ்மின் பட்டையுமே எடுத்து நல்லா பெரிய காம்பு மாதிரி இருக்கு இல்லையா, அதையுமே கட் பண்ணி குட்டி குட்டியாக வச்சுக்கலாம். அப்போ தான் ரொம்ப உள்ளே போகாமல் ஓரளவுக்கு நீட்டாக வெளியே வர மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி குட்டி குட்டி ஷேப்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப கட் பண்ணிட வேணாம். ரொம்ப கட் பண்ணால் அப்புறம் ஒட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லா பீசஸுமே நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு தோணுதோ அது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இதை ஒன் பை ஒன்னாக அரேஞ்ச் பண்ணலாம். அதுக்கும் நான் சேம் B7000 க்ளூவே எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதையுமே இந்த மாதிரி நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஜாஸ்மின் பட்டை ஒன்றா எடுத்து நான் எப்படி ப்ளேஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வெளியேயும் தெரியக்கூடாது, ரொம்ப உள்ளேயும் போயிடக்கூடாது. எல்லாமே ஈவனாக பேரலாக வச்சு நம்ம பண்ணணும். அப்போ தான் இது கரெக்டாக ஃபினிஷிங் பார்க்கும்போது கரெக்டாக நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம ஓட்டிட்டு எவ்வளோத்துக்கு வருதோ அவ்வளோத்துக்கு நம்ம கரெக்டாக ஒட்டிடணும். லாஸ்ட் அந்த இடம் வந்து குட்டியாக இருந்தனால குட்டி ஜாஸ்மின் பட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம சைஸ் ஏதாவது பெருசாக இருந்துச்சுன்னா பெரிய ஜாஸ்மின் பட்டு, இல்லைனா குட்டி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்றாற் போல் நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மேலேயுமே ஒரு லேயர் ஜாஸ்மின் பட்டை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒட்டும்போது நம்மளுக்கு பண்ணது எல்லாமே பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். அது எல்லாமே அழகாக பிடிச்சிட்டு நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாமே கரெக்டாக ஸ்டிக் ஆகும். இல்லைனா நம்ம அந்த க்ளூவோடே சேர்ந்து ஒட்டிட்டு எல்லாமே நம்மளுக்கு கீழே வந்துடும். ஸோ இந்த பண்ணி முடிச்சோன்னே ஓரளவுக்கு எல்லாமே கவர் ஆன மாதிரி இருக்கா. இப்போ மேலே ஒரே ஒரு பெரிய ஹோல் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுக்குமே நம்ம ஒரே ஒரு ஜாஸ்மின் பட் எடுத்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அதையுமே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் அங்கங்கே இருக்கிற குட்டி குட்டி இடத்த எல்லாமே வந்துட்டு நம்ம அந்த கோல்டன் கலர் போலன் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம ஒன்று ஒன்றா குட்டி குட்டியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே உள்ளே வச்சு ஃபில் பண்ணிக்கலாம்.